தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழர்களுக்கு வணக்கம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தாவேகாவில் சேர்ந்ததன் பின்னணி என்ன? விஜய்க்கு செங்கோட்டையன் வைத்த முக்கிய நிபந்தனைகள், வெளியான புதிய தகவல், இதை பத்தி தான் இன்னைக்கு தொகுப்புல பார்க்க போறோம். அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு சமீபத்துல கோபி பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் பேசியிருந்தாரு. அதை தொடர்ந்து அவர் அதிமுகவிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார். அதிமுகவிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட கையோட அவர் தாவேகாவில் போய் சேர்ந்து தற்போது தாவேகாவில் அவருக்கு இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியும் கொங்கு பகுதிக்கான அமைப்பு செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டிருக்கு. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலைகளை ஈடுபடுவார். அதாவது ஏற்கனவே கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்களோட சேர்ந்து செயல்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா யாரும் எதிர்பார்க்காத வகையில அவர் தாவேகாவில் போய் சேர்ந்து. இது தொடர்பா டிடிவி அவர் தாவேகாவில் சேர்ந்தது எனக்கே தெரியாது, அவர் இதை பத்தி எதுவுமே சொல்லல அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அந்த அளவுக்கு இது நிறைய பேருக்கு அதிர்ச்சியா இருந்தது. இந்த ஒரு சூழல்ல தாவேகாவில் போய் சேர்றதுக்கு செங்கோட்டையன் விஜய் கிட்ட சில நிபந்தனைகளை வச்சதாகவும் அதை விஜய் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் அங்க போய் சேர்ந்திருக்காருன்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதாவது அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கம் செய்யப்படுறாரு. அதை தொடர்ந்து தாவேகாவினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா செங்கோட்டையனை தொடர்பு கொண்டு தாவேகாவில் ஜாயின் பண்றதுக்கான அழைப்பை விடுக்கிறாரு. அதுக்கு செங்கோட்டையன் எனக்கு சில நிபந்தனைகள் இருக்கு, அதை விஜயை நேரில் சந்திச்சு சொல்லணும், அதுக்கு விஜய் ஓகே சொன்னா நான் என்னோட முடிவை சொல்றேன் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறமா தான் விஜய் மற்றும் செங்கோட்டையனுடைய சந்திப்பு நடந்திருக்கு. இந்த சந்திப்புல விஜய் கிட்ட செங்கோட்டையன் 5 முக்கிய நிபந்தனைகளை வச்சதாகவும் அதுக்கு விஜய் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர் போய் சேர்ந்திருக்காருன்னு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நிபந்தனைகள் என்னன்னா, முதலாவது கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அங்க 60க்கும் அதிகமான தொகுதிகள் இருக்கு. இப்போ வரைக்குமே அங்க அதிமுக தான் பலமா இருக்காங்க. அதுக்கு அடுத்த இடத்துல திமுக இருக்காங்க. இந்த திமுக அதிமுக இல்லாம ஒரு புது கட்சி அங்க வரணும். என்னால தாவேகாவை அதிமுக வீழ்த்தி அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியும். அதுக்கு எல்லாத்தையும் கொங்கு மண்டலத்தில் ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு கட்சி பொறுப்பு வழங்கப்படணும் அப்படின்ற முதலாவது நிபந்தனை வச்சிருக்காரு. இரண்டாவது நிபந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொங்கு மண்டலத்தில் தாவேகா சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தேர்வில் எனக்கு முக்கியத்துவம் இருக்கணும். நான் பரிந்துரை செய்கிற வேட்பாளர்களை தேர்வு செய்வதன் மூலமா அதிமுக திமுகவுக்கு ஷாக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூணாவது, ஈரோடு மாவட்டத்தில் தாவேகா சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள்ல பெரும்பாலும் என்னுடைய ஆதரவாளர்கள் இருக்கணும், என்னுடைய ஆதரவாளர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதை சொல்லியிருக்காரு. நாலாவது, கொங்கு மண்டலத்தில் தாவேகாவுடைய செல்வாக்கை காட்டுறதுக்காக ஈரோடு அல்லது கோபி பகுதியில் விஜய் பங்கேற்கிற ஒரு பிரம்மாண்ட மாநாடு நடத்தணும். அதை மற்ற கட்சியினர் மிரள அளவுக்கு நான் நடத்தி காட்டுவேன். அதுக்கு கட்சியில் இருக்க மற்றவங்க ஒருங்கிணைக்கிறதுக்கு தலைவருங்கிற முறையில் உத்தரவுகள் பிறப்பிக்கணும் அப்படிங்கிற நிபந்தனையை வச்சிருக்காரு. ஐந்தாவது, சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதி, அது இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த தொகுதி. அங்க தாவேகா சார்பில் நான் சொல்ற வேட்பாளர்கள் தான் நிறுத்தணும். வரப்போற தேர்தலில் தன்னுடைய சுய லாபத்துக்காக அதிமுகன்ற கட்சி அழிச்சிட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும். அதுக்கு கட்சியில இருக்க எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படிங்கிற நிபந்தனையும் வச்சிருக்காரு. இந்த நிபந்தனைகளை விஜய் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் செங்கோட்டையன் தாவேகால இணைந்ததாகவும் சொல்லப்படுது. இதற்கிடையில பாத்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவருடைய வீட்டுக்கு வழங்கப்பட்ட 24 மணி நேர போலீஸ் பாதுகாப்பு வாபஸ் பெறப்பட்டிருக்கு. அதாவது முன்னாடி அவர் எம்எல்ஏவா இருந்தாரு, அதனால அவருடைய வீட்டுக்கு 24 மணி நேர போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்துச்சு. தற்போது அந்த பதவியை அவர் ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகாவுக்கு போயிருக்கதால அந்த பாதுகாப்பு வாபஸ் பெறப்பட்டிருக்கு. இப்போ அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நாள் முதலே செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எதிரான கருத்துக்களை தான் பேசிட்டே வராரு. இந்த ஒரு சூழல்ல இந்த நிபந்தனைகளையும் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த 5 நிபந்தனைகளுமே கொங்கு மண்டலத்தில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையிலும் அதிமுக குறிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்படக்கூடிய வகையிலும் தான் இந்த 5 நிபந்தனைகளும் இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது வரப்போற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் தலைமையில தாவேகா தேர்தலை சந்திக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பா அதிமுகவுக்கு எதிரான செயல்பாடுகளை முன்னெடுப்பாங்கன்றது எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த விவகாரத்தில் உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.